ஹாய் மக்களே, அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர் பற்றிய தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நிமிஷப்படி என்ன நடந்திருக்கு என்பதை இந்த வீடியோ 3 பிரிவாக பிரிக்கப்படுறேன். அதாவது சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எப்ப நடைபெறும், அதே போல ஹோர்மோஸ் நீரிணை இப்ப யார கட்டுப்பாட்டில் இருக்கு, அமெரிக்காட கட்டுப்பாட்டிலே அல்லது ஈரான் கட்டுப்பாட்டிலையா அல்லது இரண்டு நாடுகளும் தலையீட்டில் இருக்கா என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தது 3வது விடயம், இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்பே பல ட்வீட்கள் போடப்படுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால. அந்த விடயங்கள் சாத்தியமாகாம ஈரான் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு கைச்சாத்திடுமா, எந்த அளவான சாத்திய கூறுகள் இருக்கு என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது வீடியோ, இந்த சமாதான உடன்படிக்கை எப்ப நடக்க போகுதோ, நான் நினைக்கிறபடி அறிவித்தல்களின்படி ஊடகங்களில் பரவுகின்ற செய்திகளின்படி வருகின்ற திங்கட்கிழமை இந்த சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது இஸ்லாமாபாத் நகரில் பாகிஸ்தான் நடுநிலையாக மத்தியஸ்தம் வகிக்கும். அதே போல அமெரிக்காவும் ஈரானும் இதில் கலந்து கொள்ளும் என்பதே தற்பொழுதுள்ள செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது விடயம், இந்த போர் அதாவது இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு அல்லது தற்பொழுது இந்த ஹோர்மோஸ் நீரிணை யார கட்டுப்பாட்டில் இருக்கு என்பது. உண்மையிலே தற்பொழுது வர இந்த ஹோர்மோஸ் நீரிணை இருப்பது ஈரானியர்கள் கட்டுப்பாட்டில். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாட்டுகளிடையிலான போர் நிறுத்தத்தோடு என்ன செஞ்சு ஈரான் அந்த ஹோர்மோஸ் நீரிணையை முழுமையாக திறந்து விட்டுச்சு. நாங்கள் சொன்னபடி நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஆகையால் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை நாங்கள் திறந்து விடுதம் அனைத்து நாடுகளும் வர்த்தகத்தை செய்ய இயலும் என்று, இதனூடாக பயணிக்க இயலும் என்று. அதே நாள் ஈவினிங் ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் ஒன்று வருகிறது, உத்தியோகபூர்வமான செய்தியாக வருகிறது. வர்த்தக கப்பல்கள் மாத்திரம்தான் இதன் மூடாக பயணிக்க முடியும், போர்க்கப்பல்கள் ஒன்றுக்கும் இதன் மூடாக பயணிக்க முடியாது என்ற ஒரு நியூஸ் வருது. மூன்றாவது, அதாவது இன்றைய தினம் இந்த வீடியோ செய்யறதுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு பிபிசி செய்தி சேவையின் மூலம் ஒரு நியூஸ் வெளியிடப்படுகிறது. இந்த ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக ஈரான் கட்டுப்பாட்டில் மாத்திரம்தான் இருக்கும், அங்கு ஈரானிய அதிரடிப்படைகள் நிறுவப்பட்டிருக்கு, அதாவது குவிக்கப்பட்டிருக்கு என்ற விடயம் வருகிறது. அதே போல மூன்றாவது விடயமாக நம்ம பார்க்க போறது இந்த சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை. இந்த சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கையை பார்க்கக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப், அதாவது இந்த சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நடைபெற முன்பே 3 விதமான ட்வீட்டுகளை சோசியல் மீடியால போடுறாரு. எப்படின்னா, முதலாவது சொல்றாரு, ஈரான்ல காணப்படுற அணு ஆயுதம் செய்யறதுக்குரிய யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் யுரேனியத்தை முழுமையாக அமெரிக்காவுக்கு கொடுப்பதாக ஈரான் வாக்களிச்சிருக்கு என்ற முதலாவது ட்வீட்டை போடுறாரு. அடுத்த இரண்டாவது ட்வீட் சொல்றாரு, இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை வெற்றி பெற்றால் இஸ்லாமாபாத் நகருக்கு நானே இந்த பேச்சுவார்த்தையில கைச்சாத்திடுவேன், அதாவது சிக்னேச்சர் பண்ணி இதை வெற்றிகரமாக முடிச்சு வைப்பேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அதே போல ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக திறந்து விடப்பட்டிருக்கும், அது யார கட்டுப்பாட்டிலையும் இருக்காது என்ற 3 விதமான ட்வீட்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போடுறாரு. இதன் அடிப்படையில் பார்க்கக்குள்ள எதிர்வாரம், அதாவது 2வது கட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடக்கக்குள்ளேயும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன செய்ய முழுமையாக இடம்பெறாது, அதாவது சாத்தியமாகாது என்பதுதான் எனது நிலைப்பாடு. ஏனென்றால் ஈரான்ட்ட காணப்படுற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு ஒரு காலமும் கொடுக்க வாய்ப்பில்லை. இரண்டாவது விடயம், ஹோர்மோஸ் நீரினை ஈரான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனால் அங்கேயும் அமெரிக்க இராணுவ படைகள் குவிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையின் தோல்வியில் முடியும், ஆனால் யுத்தம் ஒரு பொழுதும் என்ன செய்யாது, 2 நாடுகள் ஒரு நாடு வெற்றி பெறாது, ஏதோ ஒரு வழிவகையில் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும். இது ஈரானுக்கு ஒரு 60% சாத்தியக்கூறுகளும் அமெரிக்காவுக்கு ஒரு 40% சாத்தியக்கூறுகளும் என்ற அடிப்படையில் தான் இந்த யுத்தம் முடிப்படும் என்பதில் எவ்வித ஐயம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே போல ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.